யாரோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்க சொன்னீங்க, பார்த்தாச்சு. ஒருவேளை அந்த பெண்மணியும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து உட்காந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பொறுத்திருந்து நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கலாமே ஒழிஞ்சு, நீங்கள் வந்து தனித்தனியாக தானே இருக்கிறீங்க, டிவோர்ஸ் வாங்காமலே தனித்தனியாக இருக்குன்னு முடியும். அப்படியே இருங்க. நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்தா தானே அவர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண முடியும். எதுக்கு டிவோர்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இங்கே வருது? இன்னொரு பெண்ணை மறுமணம் பண்ணிக்கிறதுக்காக தானே இவர் வந்து டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ தனியாக இருக்கேன் நான் தனியாக இருக்கேன், 2 பேர் சேர்த்து வளர்ப்போன்னே சொல்லிடுங்க. அவர் சொன்னது சார் அவருக்கே திருப்பி சொல்லிடுங்க அப்படின்ட்டீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க வந்து, இப்போ வாழ்கிறதே வந்து செப்பரேட்டாக வாழணுங்கிற ஒரு மனநிலை வந்து. ஆமாம். முன்னாடியெல்லாம் வந்து என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தாங்கிற அந்த ஒரு அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஏன் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு கிரிப்னஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிரிப் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஏன் இது இருக்குது? இவ்வளோ கேசஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனால நான் கேட்குறேன்.